பிரைஸ் த லார்ட். நாவு சாப்டர் 1. வார்த்தைகள். ஆவிக்குரிய உலகம் தேவனுடைய வார்த்தையால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இயற்கை உலகம் தேவனுடைய வார்த்தையை பேசுகிற மனிதரால் கட்டுப்படுத்தப்பட வேண்டியதாய் இருக்கிறது. தேவன் எப்படி எல்லா காரியங்களையும் செய்தார்? நாவின் மூலியமாக, வார்த்தையால். ஆதியாகமம் 1 தேவன் அது அழகாய் இருக்கிறது என்று கண்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்க ஆரம்பித்த போது எப்படி இருந்தது? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. தேவன் அதை பார்க்கவில்லை. அவருடைய சர்வ வல்லமையை அறிந்திருந்தார். அவர் மாதிரி வல்லமை இல்லாவிட்டாலும் அவருடைய பிள்ளைங்கிற வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் சகல அதிகாரமும் கொடுத்திருக்கிறார். நீங்கள் எப்போ தேவனுடைய பிள்ளையாய் மாறினீங்களோ, இயேசுவானவரை இரட்சகராய் ஏற்றுக்கிட்டீங்களோ, அப்பொழுதே பிதாவினுடைய பிள்ளைங்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லா காரியங்கள் மேலும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வேத வாக்கியங்களை பேசும்போது அது நடக்காமல் இருக்கவே முடியாது. தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? பரிபூர்ண சுகம் உனக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். பொருளாதார ஆசீர்வாதம் உனக்கு கொடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கார். பரிபூர்ண சமாதானம் உனக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். எந்த பிசாசினுடைய கிரியைகளும் அணுக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான் அப்படின்னு சொல்லியிருக்கார். தேவனுடைய வார்த்தையை அப்ளை பண்ணி நடக்கும்போது மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். 1 வாரம், 2 வாரம், 1 மாதம், பட் மாற்றத்தை நம்ம கண்டிப்பாக பார்த்தே தீருவோம். உன்னுடைய நாவின் அதிகாரத்தில் மரணமும் ஜீவனும் இருக்குன்னு ஆண்டவர் சொன்னது. நீங்கள் தேவ பிள்ளையாக இருந்தாலும் நம்ம நாவை மரணத்துக்கு ஏதுவான ஏதாவது பேசினால் நம்மையே நாமே அழித்து போடுகிறோம். தேவன் தம்முடைய சகல வல்லமையை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நடுக்கத்தோடு வணக்கத்துக்குரியவர். அவருடைய வார்த்தைகள் ஒரு எழுத்து கூட மாற முடியாது. மரணமும் ஜீவனும் உன்னுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இதோ பார், உனக்கு நான் கட்டவும் நாட்டவும் புடுங்கவும் இடிக்கவும் நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அந்த அதிகாரம் எப்படி செயல்படும்? நாவின் மூலியமாக, வார்த்தையால். இயேசு என்ற நாமம் சர்வ வல்லமையுள்ள நாமம். இயேசுவின் நாமத்தில் பிசாசுகளை கட்டுகிறேன்னு சொன்னால் கட்டப்படும். நமக்குத்தான் பிசாசு மேல் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் பிசாசு என்ற பெயரை கேட்டாலே பயப்படுறாங்க. பிசாசை பற்றி படிக்கிறோம், ஆனால் தேவனை பற்றி படிக்கிறதில்லை. பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பிசாசு என்னை டிஸ்டர்ப் பண்ணுறான்னு சொன்னால் பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம். இயேசுங்கிற நாமத்தை சொன்னேன், உடனே துண்டக்கான துணியக்கானன்னு ஓடிட்டான். இப்படி பேசுனா அதுதான் தேவனுக்கு மகிமை. உங்கள் வாழ்க்கையும் கட்டப்படும். நீங்கள் என்னதான் பைபிள் நிறையா படித்தாலும், ஏன் ஆண்டவரோட கூட நடந்தாலும், வார்த்தையை சரியாக பயன்படுத்தலைன்னா நமக்கு நன்மைகள் துரிதமாக வர முடியாது. என்னால் முன்னேற முடியலைன்னு சொன்னோன்னா முன்னேறமாத்தான் போவோம். ஆண்டவருடைய கிருபையால் ஒரு பெரிய லெவலுக்கு நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் தேவன் அதை செய்வார். இயற்கையை சொல்லும்போது நீங்களே அதை போட்டு அடைத்து வெளியே வராத நிலைமைக்கு போயிடுறீங்க. நாவின் அதிகாரத்தில் ஜீவன் மரணம் இரண்டும் இருக்குது. வார்த்தையை சரியாக யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு எலக்ட்ரிசிட்டி, ஏசி, ஹீட்டர், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், இந்த விதிகளை சரியாக கையாண்டால் நன்மையாய் முடியும். அதே இது நம்ம தவறாக கையாண்டால் நன்மையாக முடியாது. அதே மாதிரி தான் வசனமும் கூட. வசனத்தின்படி செயல்பட்டால் எல்லாம் நன்மையாய் முடியும். இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், நாவினால் அறிக்கை செய்யப்படும், அப்பொழுது இரட்சிப்பு உண்டாகும். தேவ வார்த்தையை அப்ளை பண்ணும்போது அற்பத்தில் இருந்து அற்புதம், வாளில் இருந்து தலையாவீர்கள். வார்த்தைகள் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். க்ளோரி பீ டு த லார்ட்.